السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, முன்பொரு காலத்தில் என்கிற தலைப்பின் கீழ் கடந்த 6 தினங்களாக 3 செய்திகளை ஹதீஸுகளிலிருந்தும் 3 செய்திகளை குர்ஆனுடைய கஹ்ஃப் என்கிற ஒரே சூறாவிலிருந்தும் நாம் எடுத்து பார்த்து அதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகளை பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் சஹீஹுல் புகாரியில 3472வது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த முன்பொரு காலத்தில் நடந்த இந்த சம்பவம் என்பது ஒரு சிறிய சம்பவம் தான். ஆனால் அதிலிருந்து பெறுகிற பாடங்கள் படிப்பினைகள் நிறைய இருக்கிறது. அந்த சம்பவத்தில் நபிகளார் குறிப்பிடுகிறார்கள், முன்பொரு காலத்தில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடமிருந்து ஒரு நிலத்தை விலைக்கு வாங்கினார். அந்த விலைக்கு வாங்கிய அந்த மனிதர் அந்த நிலத்தை தோண்டி எடுக்கிற போது அதற்குள் தங்கங்கள் நிரப்பப்பட்ட ஒரு களிமண் ஜாடியை எடுக்கிறார், களிமண் குடுவையை. இப்போது அந்த மனிதர் அந்த களிமண் குடுவையை, களிமண்ணா வெறும் களிமண் கிடையாது, தங்கத்தால் நிரப்பப்பட்ட அந்த களிமண் குடுவையை எடுத்து நிலத்தை வித்தார்ல அவர்கிட்ட போய், இந்தாங்க இந்த தங்கத்தால் நிரப்பப்பட்ட இந்த களிமண் குடுவையானது உங்களுக்கு தான் சொந்தம் என்று அவர் கொடுக்கிறார். அப்ப அவர் கேட்கிறாரு, ஏன் எனக்கு சொந்தங்கிறீங்க? இல்ல, நான் உங்களிடத்துல நான் நிலத்தை தான் வாங்கினேன், நிலத்துக்குள்ள இந்த மாதிரி தங்கத்தால் நிரப்பப்பட்ட களிமண் குடுவை இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட போட்ட அக்ரிமெண்ட் என்ன, இந்த நிலத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டு நீங்க வித்துட்டீங்க. அதுக்குள்ள இருக்கிற அந்த பொருளுக்கு நான் காசு கொடுக்கல இல்லையா, அதனால இது உங்களுக்கு தான் சொந்தம்னு தங்கம் நிரப்பப்பட்ட களிமண் குடுவை, நல்லா பார்த்துக்கங்க, தங்கம் நிரப்பப்பட்ட களிமண் குடுவையை அவர் அங்கே போய் கொடுக்குறாரு. அதுக்கு நிலத்தை வித்தவர் சொல்றாரு, நான் நிலத்தை வித்துட்டேன் அப்படின்னா அந்த நிலத்துக்குள்ள கிடைக்கிற பொருளுக்கும் நீங்க தான் சொந்தம். நான் நிலத்தை வித்தேன் இல்லையா, நிலத்தை தான் நான் வித்தேன், ஆனா அதை தோண்டுகிற போது அதில் வரக்கூடிய தண்ணீர் உங்களுக்கு தான் சொந்தம். அதை தோண்டுகிற போது ஏதாவது பொருள்கள் கிடைத்தால் அது உங்களுக்கு தான் சொந்தம். ஏன் மார்க்கமே அதை அங்கீகரிக்கிறது இல்லை. புதையல் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், புதையல் கிடைக்குது, புதையல் கிடைச்சிச்சுன்னா நம்ம தோண்டுகிற போது ஷரியத்துல இருந்துச்சுன்னா புதையல் கிடைச்சா அதில் 5ல் 1 பங்கு ஜக்காத்தை கொடுத்துட்டு மீதி நீங்கள் எடுத்துக்கங்கன்னு தான் சொல்லுது மார்க்கம். நீ யாருக்கிட்ட வாங்கின, நீ புதையலுக்கு காசு கொடுக்கல, நீ இடத்துக்கு தான் காசு கொடுத்த அப்படின்னு இஸ்லாம் சொல்லலை. ஆனாலும் அந்த நிலத்தை வித்தவர் முன்பொரு காலம் தானே, அப்ப ரசூலுல்லாஹ் போட்ட சட்டம் இல்லைல்ல, முன்பொரு காலத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நிலத்தை வித்தது, நிலத்தை முழுசா வித்துட்டேன்ப்பா, அதுல உனக்கு என்ன தோண்டி கிடைச்சாலும் அது உனக்கு தான் சொந்தம் என்று அவர் சொல்ல, இவர் திருப்பி சொல்றாரு, இல்ல இல்லைங்க, நான் நிலத்தை தான் வாங்கினேன், ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளுக்கு நான் வாங்கல, இது உங்களுக்கு தான் சொந்தம். இவர் சொல்றாரு, நான் நிலத்தை வித்தாலும் அதை தோண்டி எடுக்கிற பொருள்லாம் உங்களுக்கு தான் சொந்தம் என்று இவர் சொல்ல, தகராறே முற்றிவிட்டது. தகராறு எதுக்கு முத்துது பாருங்க, காசு வாங்கின காசு கொடுக்காம இருக்கிறதுக்கு நம்ம காலத்துல முத்தும். ஆனா அங்கே எதனால சண்டை வந்தது என்றால், இந்த பொருள் எனக்கு சொந்தம் இல்லைன்னு அவர் கொடுக்கிறாரு, இது எனக்கு சொந்தம் இல்லை உனக்கு தான் இவர் கொடுக்கிறார். சண்டை பயங்கரமாக முற்றிவிட்டது. அதுல தீர்ப்பளிக்கிறதுக்கு ஒருத்தர் வரார், என்னப்பா பிரச்சனை, இந்த மாதிரி நான் நிலத்தை வாங்கினேன், நிலத்துக்கு நான் காசு கொடுத்துட்டேன், தோண்டி பார்த்தா தங்கங்கள் நிரப்பப்பட்ட களிமண் குடுவை இருக்குது, அதுக்கு நான் காசு கொடுக்கல, அதை கொடுத்தா அவர் வேணாங்கிறாரு. அவர் சொல்றாரு, ஏங்க நான் நிலத்தை வித்துட்டேன், நிலத்தை வித்துட்டா எல்லாமே அவருக்கு தான் சொந்தம், இதை போய் இவர் என்கிட்ட கொடுக்குறாரு என்று அவ்வாறு சண்டை வருகிற போது
அப்ப அந்த தீர்ப்பளிக்கிறவர் என்ன தீர்ப்பளிக்கிறார்னா, இப்ப என்ன தீர்ப்பு, பொறுமையா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தை வாங்கினாரு, வித்தாங்க இல்லையா, அவங்க இடத்துல ஒரு நபர்கிட்ட கையை காட்டி உங்களுக்கு ஏதாவது குழந்தைங்க இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஆமாங்க எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்ல. உனக்கு ஏதாவது பிள்ளைகள் இருக்காங்களாப்பா? இருக்கிறான். ஆமா எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப இந்த நடுவர் என்ன சொல்லிட்டாருன்னா, உன் பையனுக்கு இவருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த தங்கத்தில் நிரப்பப்பட்ட ஜாடியில கிடைச்சிச்சு இல்லையா தங்கங்கள், அதெல்லாம் செலவழிச்சு 2 பேரும் கல்யாணம் பண்ணிருங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு மீதி ஏதாவது இருக்கு இல்லையா, அதை நீங்க சதக்கா செஞ்சிருங்க என்று அந்த நடுவர் தீர்ப்பை கொடுத்தார். இது புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், 3472 முன்பொரு காலத்தில். இப்போ இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன தெரியுமா? இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு கிடைத்த சட்டங்கள் வேற. சட்டங்களை வச்சு இதுல படிப்பினை எடுக்க முடியாது. ஏன்னா சட்டங்களை பொறுத்த வரைக்கும் புதையல் இருக்குல்ல, புதையல் உங்க நிலத்துல கிடைச்சுன்னா அதுக்கு நீங்க தான் சொந்தம். இப்ப இந்தியா கவர்மெண்ட்ல கிடையாது, இஸ்லாமிய ஷரியத்துல இருந்துச்சுன்னா உங்க நிலத்துல புதையல் கிடைச்சுன்னா அது உங்களுக்கு தான் சொந்தம். அதை நீங்க வித்து 5ல் ஒரு பாகத்தை ஜகாத்தை கொடுத்துட்டு மீதியை நீங்க பயன்படுத்திக்க வேண்டியதான். சரியா? அது இஸ்லாமிய ஷரியத் லாவுல. இப்ப இங்க புதையல் கிடைச்சிச்சு இல்லையா, அவர்கள் எதற்காக பயந்தார்கள்? எதுக்காக பயந்தாங்க? நான் நிலத்தை தான் வாங்கினேன், அதுக்கு காசு கொடுக்கல, நான் காசு கொடுக்காத தவறான ஒரு பொருளீட்டலாக இது இருந்து விடக்கூடாது என்று இவர் பயப்படுகிறார். நிலத்தை வாங்கினவர். நிலத்தை வித்தவர் பயப்படுறாரு, நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், அது எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம், இதை நான் எடுத்துக்கிட்டேன்னாக்க தவறான ஒரு பொருளாதாரத்தை திரட்டிய குற்றமானது என் மீது வந்துவிடும், எனவே எனக்கு வேண்டாம் என்று இவரும் மறுக்கிறார். இப்ப இருந்து கிடைக்கிற பாடம் என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தற்போதைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு பாடம். இந்த தவறான பொருளீட்டல் இருக்கு இல்லையா, இந்த தவறான பொருளீட்டலுக்கு நாம் யாருமே பயப்படுவது கிடையாது. தவறான பொருளீட்டல் சமூகத்தில் நிறைய இருக்கிறது. தவறான விஷயத்துல வியாபாரம் பண்றது, பொய் சொல்லி வியாபாரம் பண்றது, குறைகளை மறைத்து வியாபாரம் பண்றது, திருடி ஒரு பொருளை வாங்குறது, பெண் தரப்புல இருந்து வரதட்சணையை கேட்டு அதன் அடிப்படையில் தவறான பொருளீட்டலை வாங்குறது, பேராசை அடிப்படையில் பொருளீட்டலை வாங்குறது, அல்லாஹ் ஹராமாக்கிய வழியில பொருளீட்டலை அடைகிறது என்று தவறான வழியில பொருளீட்டல் என்பது சமூகத்துல நிறைந்து 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 காணப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடாது. தவறான பொருளீட்டல் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா தவறான பொருளீட்டல்களையுமே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெள்ள தெளிவாக தடை விதித்திருக்கிறது. நாளை ஒரு மனிதர் இறந்ததற்கு பிறகு கபருல கொண்டு போய் அடக்கம் செய்கிறார்கள். கபருல கொண்டு போய் அடக்கம் பண்ண உடனேயே கபருல அவருக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை 4 வகையான தண்டனைகள் வழங்கப்படும். அதுல ஒரு வகையான தண்டனை என்ன தெரியுமா? ஒரு நபருக்கு பாறாங்கல்லால் தூக்கி தலை சுக்குநூறாக உடைக்கப்படும், மீண்டும் பாறாங்கல்லை எடுத்துட்டு வருவாங்க, தலை நேராகிவிடும். இது யாருக்கு அப்படின்னா கடமையான தொழுகையை தொழாமல் தூங்கியவருக்கு இந்த தண்டனை. இது எங்க? மறுமையில கிடையாதுங்க, கபருல. கபருல இந்த தண்டனை. பிறகு இரும்பாலான கொக்கியை கொண்டு வந்து அவருடைய கீழ் தாடையில பொருத்தி தாடையானது பீத்தி எடுக்கப்படும், அது மேல் தாடை வழியாக வெளியே வரும். இவருக்கு ஏன் இந்த தண்டனைன்னு கேட்கிற போது இவர் மக்களுடைய மானங்கள்ல நிறைய விளையாடியவர், பொய் பேசியவர், புறம் பேசியவர் என்று வருகிறது. இது எது வரைக்கும்? மறுமை நாள் வரை அவருக்கு கொடுக்கப்படும். மறுமை நாள் வரை, மறுமை நாளையில் இல்ல, மறுமை நாள் வரைண்டா இப்ப எங்க? கபருல. அடுத்ததாக ஒரு அடுப்பு இருக்கிறது. அந்த அடுப்பு கீழே அகலமாக இருக்கிறது, மேலே குறுகலாக இருக்கிறது. அதுல ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக்கப்பட்டு அந்த தீயில் கருக வைக்கப்படுகிறார்கள். இது ஏன் இப்படி? அந்த கருக வைக்க அவங்க மிதந்து 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 மேலே வருகிறார்கள். அடுப்பை விட்டு கீழே விழுந்துடுறாங்க, மீண்டும் திருப்பி அடுப்புக்குள்ள போயிடுறாங்க. இது யாருக்கு அப்படின்னா இவர்கள் விபச்சாரம் புரிந்தவர்கள், விபச்சாரம் செய்தவர்கள். இவர்களுக்கும் இந்த தண்டனை மறுமை நாள் வரை கொடுக்கப்படும். அப்படி என்றால் கபருல. இன்னொரு நபர் யார் தெரியுமா? ஒரு இரத்த ஆறு ஓடுகிறது, இரத்த ஆறு. அந்த ஆற்றில் ஒருவர் கடுமையான முறையில நடு ஆழத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீந்தி 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 கரையை சேருகிறார். தண்ணீரில் நீந்துற மாதிரி ரத்தத்துல நீந்த முடியாது, ஏன்னா அதனுடைய pH மதிப்பு ரொம்ப அதிகம், டென்சிட்டி ரொம்ப அதிகம், அதனால அவ்வளவு ஈஸியா நீந்த முடியாது. இருந்தாலும் அந்த மனுஷன் நடு ஆழத்துல இருந்து கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சு கரைக்கு வருகிறார்.
கரையில ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா சின்ன ஒரு பொடிய கல்லை தூக்கி அந்த மனிதனுடைய வாய்க்குள் போடுகிறார். உடனே அவர் மூழ்குகிறார். மூழ்கி திருப்பி எழுதுறது பார்த்தால் திரும்பவும் நடு ஆழத்துல இருக்கிறார். இப்போது மீண்டும் அங்கிருந்து நீச்சல் அடிச்சு ஓரத்திற்கு வருகிறார். மீண்டும் அந்த சிறிய கல்லால் அவரை ஓங்கி சிறிய கல்லால் வாய்க்குள் அடிக்கப்படுகிறது. மூழ்குகிறார், நடு ஆழம். திருப்பி வருகிறார், நீச்சல் அடிச்சு. இவருக்கு எதுவரைக்கும் தண்டனை? மறுமை நாள் வரை. இவருக்கு ஏன் இந்த தண்டனை அப்படின்னா, இவர் தன்னுடைய பொருளாதாரத்தை வட்டியின் மூலமாக திரட்டியவர் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது ரசூலுல்லாஹ் கண்ட கனவுல இந்த காட்சிகளை பார்த்துவிட்டு இந்த காட்சிகளுக்கு விளக்கமாக மலக்குகளே விளக்கம் கொடுத்த ஒரு ஹதீஸ். இப்போ அந்த முன்பொரு காலத்துல நடந்த அந்த சம்பவத்துல எப்படி தவறான பொருள், நான் தான் திருப்பி சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, அந்த ஹதீஸ் இருந்து ஃபிக்கு எடுத்துறாதீங்க, சட்டத்தை எடுக்கக்கூடாது. ஏன்னா சட்டம் மாறி போச்சு. இப்போ அது முன்பொரு காலத்துல அது வேற. இப்ப புதையல் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஷரியத்துல இருந்தா, அதுக்கு பொருத்திராதீங்க. ஃபிக்கு சட்டத்தை எடுக்காதீங்க. படிப்பினை என்னவென்றால், தவறான பொருளீட்டலுக்கு எப்படி அந்த ரெண்டு மனிதர்களுமே பயந்தார்களோ அதுபோல வட்டி அடிப்படையிலான பொருளீட்டலுக்கு இன்றைய சமூகம் பயப்படுகிறதா? அது ஒரு தவறான பொருளீட்டல் தானே, தவறான முறையில் சம்பாதிக்கிறது தானே, தவறான முறையில் அதை அடைகிறது தானே. வட்டிக்கு ஒருபோதும் இந்த சமூகம் பயப்படவே இல்லை. குர்ஆன் ஹதீஸை அறிந்து வைத்திருந்தவர்கள் அல்லாஹ் உண்மையிலே பயப்படுகிறார்களே தவிர, பெரும்பாலான முஸ்லிம்கள் இந்த வட்டிக்குள்ளேயே போய் விழுந்து தங்களை தாங்களே நாசமாக்கி கொள்கிறார்கள். வட்டி அடிப்படையில் இந்த சமூகம் புரிஞ்சு வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? ஒருத்தர் கடன் கொடுக்கிறார், அவருக்கு போய் நம்ம கடன் கேட்கிறோம், ஒரு 2 லட்ச ரூபா கடன் கொடுங்க என்று கேட்கிறோம். அவர் சொல்றாரு 2 லட்ச ரூபா நான் கடன் கொடுத்தேன்னா மாசம் எனக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் நீங்க வட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்குறாருன்னு வைங்களே, இதுக்கு பேர் தான் வட்டி என்று சமூகம் விளங்கி வைத்திருக்கிறது. இதுக்கு பேர் வட்டி தான். ஒருத்தர் போய் 2 லட்ச ரூபா கடன் வாங்குறோம்னா மாசம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வட்டி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, இது வட்டி தான். இந்த வட்டியை பொறுத்த வரைக்கும் வட்டியை கொடுக்கிறவர், வட்டியை வாங்கினவர், வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போட்டவர், வட்டிக்கு கணக்கு பார்த்தவர் எல்லாமே பாவங்களில் சமம்தான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப வட்டினா இதை மட்டும்தான் விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? தன்னைத்தானே சமூகம் ஒரு பொருளாதார ரீதியாக மற்றவங்களிடத்துல ஒப்பீட்டல் செய்து தங்களை தாங்களே கொண்டு போய் கடன்ல சிக்கிக் கொள்கிறார்கள். இன்றைக்கு பெரும்பாலான வங்கிகள்ல பாருங்க, லோன் மேளா என்று நடத்துகிறார்கள். லோன் மேளா, மேளானா என்ன? ஒரு திருவிழா. அந்த லோன் மேளாவில் என்ன தெரியுமா சொல்றான்? நீ எங்கள்கிட்ட வந்து கடன் வாங்கு. அவனே கூவி கூவி அழைக்கிறான், எங்கள்கிட்ட கடன் வாங்கு. எதுக்கு உனக்கு கடன் வேணும்? வீடு கட்ட கடன் வேணுமா? தருகிறோம். கார் வாங்க கடன் வேணுமா? தருகிறோம். வேற ஏதாவது பொருட்கள் வாங்க கடன் வாங்க வேண்டுமா? நாங்கள் தருகிறோம்னு சொல்லி இந்த வீடு கட்டுறதுக்கு லோனு இவ்வளவு பர்சன்டேஜ், ஜுவல் லோனு இவ்வளவு பர்சன்டேஜ், கார் லோனு இவ்வளவு பர்சன்டேஜ் என்று பெர்சன்டேஜ் அடிப்படையில வட்டிக்கு சமுதாயம் போய் நிற்கிறதா இல்லையா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஓரளவிற்கு குர்ஆன் ஹதீஸ்ல பேணுதலாக இருக்கிறவர்களை தவிர மீதி அத்தனை பேருமே வங்கி வாசல்ல போய் கடனுக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். என்னப்பா வீடு கட்டி ஏதுப்பா காசு ரெடி கேஷை வச்சு கட்டினீங்களா இல்ல என்ன பண்ண? இல்லைங்க, நான் லோன் போட்டிருக்கிறேன். வந்து வீடு வாங்கியிருக்கிறீங்களா? எப்படி வாங்கியிருக்கிறீங்க? இன்ஸ்டால்மெண்ட்ல நான் வாங்கியிருக்கிறேன், தவணை அடிப்படையில் நான் வாங்கியிருக்கிறேன். வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்களே, ஏசி வாங்கினீங்களே, ஃபேன் வாங்கியிருக்கீங்களே, வீட்டில் அது வாங்கியிருக்கீங்க, வாஷிங் மிஷின் எவ்வளோ, எப்படி எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில். இவருடைய வருமானத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வைங்களே, அந்த 20,000 ரூபாயில வீட்டினுடைய வீட்டு சுமை, மற்றபடி மற்ற பொருட்கள், இதையில வீட்டு வாடகை எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தா 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் இருப்பு வைக்கிற அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை செஞ்சிருப்பான். ஆனா அடுத்த அவங்க வீட்டில் வந்து கார் வாங்கிட்டாங்க, அவங்க வீட்டில் ஏசி போட்டாச்சு, இவங்க வீட்டில் பைக் வாங்கியாச்சு, இந்த அவங்க சொந்த வீடு கட்டிட்டாங்க, நாமளும் கட்டணும். சரி ரைட்டு, நீங்களும் கட்டணும். அல்லாஹ் நல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்தாங்கன்னா நல்லா வாழ வேண்டியதான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. உலகத்தை அனுபவிக்கணும்ல. ஆனா என்ன வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க தெரியுமா? நம்ம இடத்துல காசு இருந்து அதை போய் கட்டுறதை விட, நம்ம இடத்துல காசு இருந்து போய் வாங்குறதை விட இந்த இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்கன்னு தவணை அடிப்படையில் வாங்குகிறார்களே, பெயர்தான் தவணை, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கான்செப்ட் வட்டி. ஹவுஸ் லோன் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சூப்பரா சொல்லுவான், ஆனா அதனுடைய உள்ள இருக்கிற கருத்தாக்கம் என்ன? வட்டி. பைக் லோனு, கார் லோனு, ஜுவல் லோனு எல்லாம் இங்கிலீஷ்ல புது புது பெயர்களை அழைத்து நம்மை அழைக்கிறார்கள்.
எல்லாம் இங்கிலீஷ்ல பேரை பார்த்தோம்னா நம்ம நீட்டா போய் குவிஞ்சு உள்ள சிபில் ஸ்கோர்னு ஒன்று வச்சிருக்காங்க. சிபில் ஸ்கோர்னா என்ன தெரியுமா? இவருக்கு நீ ஒருத்தர் கடனை வாங்கி அதை சரியான முறையில் அடைச்சார்னு வைங்களே, அதுக்கு பேங்கே கொடுக்குற மார்க். நம்ம எதுக்கு வாங்குவோம்? மார்க் ஸ்கூல்ல படிச்சு மார்க் வாங்குவோம், காலேஜில் படிச்சு மார்க் வாங்குவோம். பேங்க்கார் என்ன பண்ணுவோம்? இவர் எவ்வளவு தெரியுமா? இவர் கரெக்டா டெபாசிட் பண்ணி வட்டியே வேணான்ட்டாரு, அப்படி நன்னடத்தைய வச்சு கொடுக்கல. இவர் ஏற்கனவே ஒரு 50 லட்சம் வாங்கினாரு, சரியா கட்டிட்டாரு. அப்புறம் ஒரு 30 லட்சம் வாங்கினாரு, சரியா கட்டிட்டாரு. எனவே இவருக்கு நீ மார்க்கை தூக்கி விட்டு சிபில் ஸ்கோர் வந்து ஒரு 700 வரைக்கும் கொடுப்பாங்க. 600ல இருந்து 700 வரைக்கும் இருந்தா கேரண்டி தாராளமா இவருக்கு நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு அதுல ஒரு ரேங்க் இருக்கு, கேடர் மாதிரி. சிபில் ஸ்கோர்னு ஒண்ணு வச்சிருக்கிறானே, எதுக்குடா வச்சிருக்கீங்கன்னு பார்த்தா நீங்க கடன் கொடுக்கறதுக்கு தகுதியான ஆளுங்க என்று அதற்காகவே ஸ்கோர் மார்க்கே வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் இதன் அடிப்படையில் கொஞ்சம் கூட அல்லாஹ் மேல அச்சம் கிடையாது. மனிதர்களோட ஒப்பீட்டல் செய்து 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 கொண்டு போய் பேங்க் வாசல்ல எல்லாரும் நிக்கிறான். வண்டி வாங்குறீங்களா? எப்படிப்பா வாங்கிருக்கீங்க? வண்டியுடைய விலை எவ்வளவு? 2 லட்சம் ரூபாய். அவனுடைய மாச வண்டியை நிப்பாட்டுறது கூட இடம் இல்ல, அது பிரச்சனை இல்ல. சரி வாங்குற ஓட்டுற ரைட்டு ஆசை. எவ்வளவு நீ சம்பாதிக்கிற? 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். 10,000 ரூபாய் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு வண்டியை வாங்கிட்டியா அப்படின்னா இல்ல, இன்ஸ்டால்மெண்ட்ல 5,000 ரூபாய் 5,000 ரூபாய் கட்டினா 2 லட்சம் ரூபாய் பைக்கை கொடுக்குறான் உங்களுக்கு. 3,000 ரூபாய் கட்டினா 1,50,000 ரூபாய் பைக் இந்த எடுத்துட்டு போ. எப்படிப்பா மீதி? இன்ஸ்டால்மெண்ட் தவணை முறைங்கிறது வட்டி தானே. எங்கே போனது? அல்லாஹ்வுடைய அச்சம். அந்த 2 மனிதர்கள் அனுமதிக்கப்பட்ட அந்த பொருளை எப்படி பயந்தாங்க பாத்தீங்களா? இது என்னோடது இல்லை, இது உன்னோடது இல்லை. ஏன்? தவறான பொருளீட்டலுக்கு பயந்தார்கள். இன்னைக்கு தவறான பொருளீட்டல்ல சமுதாயம் விழுந்து கிடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், ஒரு அடியான் பாலைவனத்துல எல்லாத்தையும் தொலைச்சி கஷ்டப்பட்டு ரொம்ப கடுமையான வெயில்ல அல்லாஹ்விடத்துல கையேந்தி யா அல்லாஹ் எனக்கு அதைத்தா இதைத்தா என்று கேட்கிறார். ஆனால் அல்லாஹ் அவனுக்கு அவன் கேட்டதை தரவில்லை. ஏன் தெரியுமா? அவன் சாப்பிடுகிற உணவு ஹராமானதாக இருக்கிறது, அவன் உடுத்துகிற உடை ஹராமானதாக இருக்கிறது, அவனுடைய வாழ்வாதாரம் ஹராமானதாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் அவன் கேட்டதை தரவில்லைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்ப அல்லாஹ் ஹராமாக்க ஒரு வழியை தேர்ந்தெடுத்து கொண்டு போய் பேங்க்ல முழுக்க முழுக்க வட்டி அடிப்படையில, தவணையில வட்டி அடிப்படையில, எங்கேயாவது கடன் வாங்கினா வட்டி அடிப்படையில் போய் சமுதாயம் நின்றால் நம்முடைய துஆக்களே அங்கீகரிக்கப்படாது. இந்த வட்டிக்காக நாளை மறுமையில என்ன? ஒரு பாவத்துக்கு, ஷிர்க்குக்கு நிரந்தர நரகம் எல்லாருக்கும் தெரியும். ஷிர்க்கு அல்லாத ஒரு சின், ஒரு பாவத்துக்காக நிரந்தர நரகம்னா எதுக்கு தெரியுமா? இந்த வட்டிக்கு தான். வட்டி வாங்கியவர் மறுமையில பைத்தியம் பிடித்தவரை போல எழுவார் அப்படிங்கிற அல்லாஹ். சாதாரண குற்றம் அல்ல வட்டி என்பது, அது சர்வ சாதாரணமா சமூகம் போகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றது கரெக்டா வந்துச்சு பாருங்க முன்னறிவிப்பு. இறுதி காலகட்டத்தில் ஒரு சமுதாயம் வரும், தான் சம்பாதித்தது ஹலாலா ஹராமா என்று பொருட்படுத்தவே மாட்டார்கள். அது அவ்வளவு பெரிய தப்பு. அன்னைக்கு ஒரு நம்ம சம்பாத்தியம் இது நமக்கு தவறான வழியா சரியான வழியான அனலைஸ் பண்றது இருக்குல்ல, அது அன்றைக்கு மிகப்பெரிய தவறு, தவறான வழி என்றால். இன்னைக்கு சர்வ சாதாரணம் என்ன பண்றோம்? யாருங்க இன்னைக்கெல்லாம் இல்லாம இருக்கிறா? இன்னைக்கெல்லாம் அதை ஃபாலோ பண்ண முடியுமா? இவ்வளவு கஷ்டத்துல இப்படி இருக்க முடியுமா? ரெடி கேஷ் காசை சேர்த்து வச்சு எப்ப நான் 1 கோடியை சேர்த்து வச்சு வீடு கட்டுறது, எப்ப நான் 50,000 சேர்த்து வச்சு ஏசி வாங்குறது, எப்ப நான் 5 லட்சத்தை சேர்த்து வச்சு கார் வாங்குறது, இப்படித்தான் மனுஷன் நினைக்கிறானே தவிர ஏப்பா அல்லாஹ் பரக்கத்தை செய்வான் நீ நம்ப. தவறான பொருளீட்டலுக்கு நான் போக மாட்டேன்னு நீ உறுதி எடு, அல்லாஹ் கண்டிப்பா நமக்கு அதற்கான உதவியை செய்வார். மாறாக இதுல போய் சமுதாயம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக உள்ள காரணம் என்ன? பேராசை தானே. வட்டிங்கிறது நீங்க நல்லா நினைச்சு பாருங்களேன். ஒரு 2000க்கு முன்பு கடன் எப்படி தெரியுமா இருந்துச்சு? கடனே எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஒட்டுமொத்தமா தேவைக்கு தான் போய் கடன் வாங்குவான். போய் ஒரு 50,000 ரூபாய் கடன் எதுக்குங்க? பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன். போய் ஒருத்தர் கடன் வாங்குவோம், எதுக்குங்க கடன்? பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியலங்க, ரொம்ப அர்ஜென்ட் தேவை, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. அன்னைக்கெல்லாம் அதெல்லாம் கடன் வாங்குவார்கள். 1000 ரூபாய் அன்னைக்கெல்லாம் கடன், ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, பையனை வெளியில நிப்பாட்டிடுவாங்க, கடன் வாங்கினார்கள். அதெல்லாம் தேவைக்கு வாங்கப்பட்ட கடன். எப்ப? 2000க்கு முன்னாடி. இப்பெல்லாம் என்ன தெரியுமா? தேவைக்கு கிடையாது, ஆடம்பரத்துக்கு தான் மனுஷன் கடன் வாங்குறான். இன்னைக்கு எல்லாமே கடன் எதுல நிக்குதுன்னா ஆடம்பரம். அவனுடைய லைஃப் ஸ்டைலை விட, அவனுடைய வருமானத்தை விட, அவரை பார்த்து இவரை பார்த்து எதிர்த்த வீட்டை பார்த்து இவன் தன்னைத்தானே மேலோங்கி கொள்வதற்காக வட்டி அடிப்படையில் போய் நின்று கடனை வாங்கி அல்லாஹ்வுடைய நாசத்தை வாங்கி கொள்கிறோமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள்
பாதையில நடந்து போறாங்க. பாதையில ஒரு பேரித்த மரம் கிடக்கிறது. கீழே கிடக்கிற பொருளை பொறுத்தவரையும் எடுத்துக்கலாம். மார்க்கத்தில் இஸ்லாத்துல அது அனுமதி. சின்ன பொருளா இருந்தா உடனே பயன்படுத்திக்கலாம். ஒரு 10 ரூபா கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து நீங்க உடனே பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது, கீழே கடந்தா. அதே மாதிரி ஒரு ஒர்த்தான ஒரு பொருள் இருக்கு, ரொம்ப விலை மதிப்புள்ள ஒரு பொருள்னா ஒரு வருஷம் அறிவிப்பு செய்யணும். இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு 5 பவுன் ஒரு நகை எடுத்தேன், தெரிஞ்சவங்க சொல்லி வாங்கினா ஒரு வருஷம் அறிவிப்பு செய்யணும். ஒரு வருஷம் யாரும் வரலையா நீங்க பயன்படுத்திக்கலாம். ரசூலுல்லா போனப்ப கிடந்தது ஒரே ஒரு பேரிச்சம்பழம். அதை ரசூலுல்லா எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த பேரிச்சம்பழமானது சதக்கா பொருளாக இருக்குமோ என்கிற பயம் மட்டும் எனக்கு இல்லை என்றால் இதை நான் இப்பொழுதே நான் சாப்பிட்டு விடுவேன் அப்படின்னாங்க ரசூலுல்லா. ஏன்? சதக்கா பொருள்ங்கிறது ரசூலுல்லாவுக்கும் ரசூலுல்லாவுடைய குடும்பத்துக்கும் ஹராம். மீது எல்லாத்துக்கும் ஹலால், நம்ம எல்லாத்துக்குமே ஹலால் தான். அது ரசூலுல்லாவுக்கு அது ஹராம். இறை தூதர் அதை ஹராமாக்கி கொண்டார்கள். ஏன்? ஃபித்ராவுடைய பேரித்தம்பழ குவியல்ல ஹசன் ஹுசைன் 2 பேருமே பேர பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு சட்டமெல்லாம் தெரியாது. நேரா போய் சின்ன ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில வச்சுட்டாங்க 2 குழந்தைகளுமே. நேரா ரசூலுல்லாஹ் அரக்க பறக்க ஓடி அந்த பேர குழந்தையுடைய வாயில தன்னுடைய விரலை விட்டு அவர்கள் அந்த சாப்பிட்ட பேரிச்சம்பழத்தை பிடுங்கி வெளியே இருந்து கங்கிறாங்க, துப்பு துப்பு அப்படின்னு சொல்லிட்டு, முகம்மதுடைய குடும்பத்தாருக்கு சதக்கா பொருள் ஹராமா இல்லையா அப்படின்னு எந்த வயசு குழந்தைக்கு, 1, 2, 2, 3 இந்த வயசு குழந்தைக்கு ரசூலுல்லாஹ் பாடம் நடத்துறாங்க. துப்புப்பான்னு சொல்லி அதோட போடல, நீ எல்லாம் என்னோட குடும்பம், முகம்மதுடைய குடும்பத்துக்கு சதக்கா பொருள் ஹராம், இது ஏழைகளுக்குரியது, இதை நீ சாப்பிடக்கூடாது. 3 வயசு குழந்தைக்கு ரசூலுல்லாஹ் எடுத்த பாடம். நீங்க நம்ம எடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? பைக் தானே வேணும், போடா இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கடா, எப்படியாவது ஒரு வீட்டை கட்டுப்பா, ஹவுஸ் லோனு ஹோம் லோன்லாம் வாங்கி கட்டிற, அதை வாங்கிற, இன்ஸ்டால்மெண்ட்ல தான் வாங்க. கொஞ்சம் கூட அச்சம் இல்லை. ஏன் இந்த பேராசை புத்தி? மார்க்கம் இதை எப்படி அணுக சொல்லுகிறது? ஒரு நாள் ஹக்கீம் பின் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிற பொழுது, யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஏதாவது பொருள் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். கனிமத்துல இருந்து ஜகாத்துல இருந்து கொடுப்பாங்களா ரசூலுல்லாஹ்? அந்த மாதிரி ஹக்கீம் பின் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்ட்டு. ரசூலுல்லாஹ் எடுத்து கொடுத்துட்டாங்க, இந்தாப்பா வச்சுக்கண்டு. வாங்கிய உடனேயே யா ரசூலுல்லாஹ் இன்னும் கொடுங்கன்னு 2வது தடவை அவர் கேட்கிறார். சரி இந்தா வச்சுக்கொண்டு 2வது தடவையும் கொடுத்துட்டாங்க. 2வது தடவை வாங்கிட்டு திரும்ப 3வது தடவை யா ரசூலுல்லாஹ் இன்னும் கொடுங்க அப்படின்னு ஹக்கீம் பின் ஹிஷாம் கேட்கிறாங்க. அதையும் 3வது தடவை கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹக்கீமே, இந்த செல்வம் இருக்கு இல்லையா, இந்த செல்வம் இது இனிமையானதும் பசுமையானதும் ஆகும். அப்படித்தானே? இது உலகத்துல யாராவது மறுப்போமா? செல்வங்கிறது கசப்புங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டோம். இந்த செல்வம் என்பது இனிமையானதும் பசுமையானதும் ஆகும். யார் இதை போதும் என்ற உள்ளத்தோடு எடுத்துக்கொள்வாரோ அவருக்கு அல்லாஹ் அதுல நிறைய பரக்கத்து செய்வான். போதும் எனக்குன்னு எடுக்கணும். அதை யாரு போதுங்கிற மனசு இல்லாம பேராசையோடு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும், இது பத்தல இது பத்தல யாரு பேராசையோடு எடுத்துக்கொள்கிறாரோ அவர் யார் தெரியுமா? உண்டும் வயிறு நிரம்பாதவரை போலாவார் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவர் சாப்பிட்டுருப்பாரு, ஆனா வயிறே நிரம்பல. கிடைச்சிச்சு என்னத்த, என்னப்பா அந்த காசு வந்துருச்சா, வந்துச்சு என்னத்த, என்னப்பா அந்த 5000 போட்டு விட்டாங்களா, வந்துச்சு என்னத்த, இப்படின்னு உண்டும் வயிறு நிரம்பாதவரை போல அப்படின்னு அவர் சொன்ன உடனேயே ஹக்கீம் பின் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப ரோஷம் வந்து விட்டது. யா ரசூலுல்லாஹ், உங்களை அனுப்பிய அல்லாஹ்வின் மீது ஆணையாக இனி நான் வாழ்நாளில் ஒருபோதும் நான் யாரிடத்திலையுமே கையேந்த மாட்டேன் அப்படின்னாங்க ஹக்கீம் பின் ஹிஷாம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜகாத் பொருள் அவையில் இருக்கிறது. ஹக்கீம் பின் ஹிஷாமை கூப்பிட்டு விடுறாங்க, பாப்பா வந்து ஜகாத் இருக்குது வாங்கிக்க வந்து அப்படின்ட்டு. வரல அவரு. 2 வருஷம் அவங்களுடைய ஆட்சி. பிறகு உமருடைய ஆட்சி 10 வருஷம். அந்த 10 வருஷம் உமர் ரலியல்லாஹு கூப்பிட விடுறாங்க, ஹக்கீமே வாப்பா பொருள் இருக்கு வாங்கிக்க வந்து அப்படின்ட்டு. அந்த ஆண்டுகளும் அவர் போகவே இல்லை, வாங்கவே இல்லை. அப்ப உமர் கேட்கிறாங்க, ஏன்பா என்ன வாங்க மாட்டேங்கிற, இங்க மக்கள் எல்லாம் அழைச்சிட்டாங்க. உமர் கூப்பிட்டு, ஹக்கீமுக்கு தான் நான் இதை எடுத்து வச்சிருக்கிறேன், ஆனா அவர் வேணாங்கிறார், இதுக்கு நீங்க தான் சாட்சி. ஏன்னா அவங்க பயப்படுறாங்க, உமர் எல்லாரும் பயப்படுறாங்க, நாளைக்கு இவருடைய பொருளை தூக்கி நம்ம வச்சுக்கிட்டோமோண்டு, இதுக்கு நீங்க தான் சாட்சின்னு அவங்க இறையச்சத்தை வெளிப்படுத்திட்டு போயிட்டாங்க. சயீத் இப்னு முஸய்யிப்னு ஒரு தாபி அறிவிக்கிறாங்க, உண்மையிலேயே மவுத்தாகிற வரைக்கும்
அன்னைக்கு சொன்ன அந்த சத்தியத்தை அவர் ஃபாலோ பண்ணாரு, யார் இடத்துலையுமே கையேந்தல அப்படிங்கிறாங்க சயீத் பின் முஸையிப் அப்படிங்கிறவங்க, ஹக்கீம் பின் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. இந்த மாதிரி ஒரு போதும் என்ற ரசூலுல்லாஹி பண்ண அட்வைஸ் தான் திடீர்னு ஏறிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணணும்டா அப்படின்ட்டு. போதும் என்ற மனசோட யாராவது இன்னைக்கு பொருளாதாரத்தை அணுகரமான கிடையவே கிடையவே கிடையாது. என்னப்பா ஏசி இல்லையா வீட்டுல, ரைட், இது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், இது எனக்கு போதும். பைக் இல்லையா, நடந்து கூட போறேன், இது எனக்கு அல்லாஹ் தந்தானா, அது எனக்கு போதும். கார் வாங்கியாச்சு, ஆனா எய்த்த வீட்டுல ஒரு BMW நிக்குது, இதை எப்படியாவது BMW வாங்கணும், அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த காரா, எனக்கு இது போதும், இந்த வீடு எனக்கு போதும்னு மனச முன்னேற்றம்ங்கிறது வேற, முன்னேறணும் அது வேற. ஆனா அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக்கிட்டு போதும் என்ற மனசோடு வாழணும், யாருக்குமே இல்லையே இது. அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர்ங்கற அல்லாஹ். தகாசுர் பேராசை, கபரை சந்திக்கிற வரைக்கும் இந்த பேராசை உங்களை முழுவதுமாக திசை திருப்பி விட்டது என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். கபரை சந்திக்கிறோம்ல மவுத்து, அது அல்லாஹ் இலக்கிய நயமா சொல்றான். மவுத்துன்னு சொல்லாம நீங்க எல்லாம் மன்னரைய சந்திக்கிறதுக்கு என்ன ஏய் இப்ப சலாம் சொல்லிட்டு வரதா, நம்ம சந்திக்கிறது அந்த மவுத்து வரைக்கும் இந்த தகாசுர் பேராசை இருக்கு இல்லையா, உங்களை திசை திருப்பிருச்சுங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்படித்தான் நீங்க இருந்து கொண்டிருக்கிறோம். எப்பேற்பட்ட ஒழுக்க நலன் வாய்ந்தவர்கள், எப்பேற்பட்ட குணநலன் உள்ளவர்கள், படித்தவர்கள், ஆலிம்கள், ஹாஃபில்கள், பொருளாதாரம் என்று வந்து விட்டால் விழுந்து விடுகிறோம். காசு வாங்கினாருங்க தரல, ஏங்க காசு வாங்கினாரு, அது வாங்குறதுக்காக வாங்கினார், ஏன் எதற்காக இந்த பிரச்சனை, ஏன் நம்ம அடுத்தவங்களோட போயிட்டு அதை ஒப்பீடல் செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், ஒரு அடியான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடியானை செல்வத்தை கொடுத்து சோதிப்பான். அப்படி அவர் சோதிக்கிற போது அதை போதுமென்ற மனதோடு அவருடைய பொருளாதாரத்தை அணுகினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு கொடுப்பதில் இன்னும் விசாலமாக்குகிறான். யார் அதை போதும் என்ற மனசோடு எடுக்கலையோ அதுல இருக்கக்கூடிய பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுகிறான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? பரக்கத்துனா முதல்ல என்ன தெரியுமா? பரக்கத்துனா என்னன்னு கேளுங்க நம்ம சமுதாய ஆட்கள்கிட்ட. மாசம் 5 லட்ச ரூபா சம்பாரிச்சா அதான் பரக்கத், மாசம் 2 லட்ச ரூபா சம்பாரிச்சா அதான் பரக்கத். அதெல்லாம் பரக்கத்து கிடையாது, அதெல்லாம் பரக்கத்து கிடையாது. மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறார், எல்லா தேவைகளும் போக 5,000 ரூபாய் சேமிப்புல வைக்கிறார். மாசம் ஒருத்தர் 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு, ஹோம் லோனு, அந்த லோனு, இந்த லோனு, மெடிக்கல், அது இதுக்குன்னு கொடுத்து 10,000 ரூபாய் இன்னும் கடன் வாங்குற நிலைமையில இருக்கிறார். அப்படின்னா ரெண்டுல எது பரக்கத்து? இவர் சம்பாதிச்சது 20,000 தான், ஆனா இவருக்கு 5,000 ரூபாய் சேமிப்புல வைக்கிறாரு. இவர் 2 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருந்தாலும் 10,000 ரூபாய் கடன் வாங்குறாரு. பார்த்தா 2 லட்சம் தான் பெரிய நம்பரா தெரியும், ஆனா உண்மையிலே பரக்கத்து இங்கதான் இருக்கிறது. அதுதான் பரக்கத், அதுதான் வாழ்வாதாரம். சில பேர் சம்பளம் வாங்குவாங்க, நல்லா நினைச்சு பாருங்க, சம்பளத்தை நீங்க வாங்குறப்ப எவ்வளவு சம்பளம் நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல, மாசம் ஒரு 25,000 ரூபாய், 30,000 ரூபாய். அதுக்கு முன்னாடியே 1000 கணக்க போட்டு சம்பளம் வாங்க போறப்ப சைத்தான் என்ன தெரியுமா எண்ணம் போடுவான்? ஆமா என்ன இதே 20,000 தான், இதை வாங்கி அங்க 10,000, அங்க 5,000, இங்க 2,000, மீஞ்சி போனா 1000 ரூபாய் நிக்குது, என்னத்த பத்துது அப்படின்னு கையெழுத்த போட்டு வாங்குவார். ஒண்ணுமே இல்லாம போயிடும், ஒண்ணுமே நான் நீங்க நினைச்சு நீங்க உண்மையிலே டெஸ்ட் வேணாலும் பண்ணி பாருங்க. நீங்க உங்களுடைய செல்வத்தை சம்பாதிக்கிறப்ப, சம்பளத்தை வாங்குறப்ப இந்த மாதிரி அது எதுக்குன்னு கணக்க போட்டு என்னத்த காசு, இதெல்லாம் என்னத்த பத்துது, இதெல்லாம் எதுக்கு பத்தும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க வாங்குங்க. நீங்க போட்ட பிளானு கூட செலவழிக்க முடியாது, ஒண்ணுமே இல்லாம புது செலவு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவான். அப்படி இல்லாம சம்பளம் தானே, ஓகே 20,000 தானே, அதெல்லாம் எனக்கு போதும் தான், அல்லாஹ் அதுல எனக்கு நிறைய பரக்கத்து செய்வான் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க வாங்குங்க. நிச்சயமாக அதுல பரக்கத்து செய்யப்படும், கண்டிப்பா அதுல பரக்கத்து இருக்கும். போய் போய் என்ன பண்ணிடக்கூடாது, பொருளாதாரத்துக்கு போயிட்டு அடிமையாயிடக்கூடாது. எங்க போனாலும் நம்ம காசு வாங்கினா, எங்க போனாலும் நம்ம ஒப்பீட்டு அளவுல செஞ்சு செஞ்சு இந்த மாதிரி பேராசை அடிப்படையில, திருட்டு அடிப்படையில, வரதட்சணை அடிப்படையில, வட்டி அடிப்படையில இப்படியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒட்டு மொத்தமாக அல்லாஹ் அடித்து விடுவான். அவ்வளவு பெரிய குற்றத்தை சர்வ சாதாரணமாக நீங்க மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம் சமுதாய மக்கள்ல ஓரளவிற்கு விளங்கிய மக்கள் ஒரு 10%னா 90% பெண்கள் மகளிர் சுய உதவி குழு திட்டத்திலையும் போய் அவங்கள தாங்களே மாட்டிக்கிட்டு இன்னைக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் நீங்க தொழில் தொடங்குறதுக்காக கடனை கொடுத்தாங்க, இன்னைக்கு என்ன ஆகி போச்சு?
அந்த குழு கடனை வாங்கி இந்த குழு கடனாட, இந்த குழு கடனை வாங்கி அந்த குழு கடனாட, இந்த அடுத்த மாசம் ஒரு குழு வருது அதை வாங்கி இந்த கடனாட, எல்லாம் வட்டி. எங்கே போனது இறையச்சம்? திடீர்னு அல்லாஹ் பிடிச்சி குழுக்குனானா என்ன செய்யறது? பொருளீட்ட தப்பான முறையில் பண்றியா? எதுக்கு உனக்கு மகளிர் சுய உதவி குழு? எதுக்காக நீ போய் கடன் வாங்கின கேட்டா ஏதாவது பெரிய ஆசையை சொல்றது. ஏன் அந்த ஆசைக்கு காசு இருந்தா பண்ணிட்டு போங்க. கடன் வாங்கி தான் பண்ணணுமா? அது வட்டி அடிப்படையில் கடன் வாங்கி தான் பண்ணணுமா? இப்படித்தான் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பி ஃபத்லிக அம்மன் சிவாக் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அடிக்கடி ஒரு துஆவை செய்வாங்க. யா அல்லாஹ், நீ ஹலாலை எனக்கு கொடுக்குற இல்லையா, அந்த ஹலாலை கொடுத்து ஹராமை எனக்கு இல்லாம பண்ணு. ரசூலுல்லாஹ் கேட்ட ஒரு துஆ, எனக்கு ஹலாலான வழியில கொடுத்து செல்வத்தை கொடுத்து எதெல்லாம் எனக்கு ஹராமா இருக்குதோ அதையெல்லாம் நான் அது பக்கத்துல போயிடக்கூடாது, எனக்கு நீ இதுலயே திருப்தியை கொடு அப்படின்னு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் இந்த துஆவை கேட்கிறோம்? பொருளாதாரத்துல எல்லா மனிதர்களுமே முடங்கி போயிடும். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற விஷயத்துல, நம்முடைய வசதியான வாழ்க்கையில, எல்லா விஷயங்களிலுமே இன்றைக்கு மாடிக்கிட்டு முழிக்குது சமுதாயம். இன்னைக்கு யார் வட்டி இல்லாம கடன் கொடுக்குறா சொல்லுங்க? வட்டி இல்லாம யார் கடன் கொடுக்குறா? தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட யார்ட்டையாவது ஒரு சிறிய தொகையை வாங்கலாம், அவங்களுடைய பொருளாதார சக்திக்கு தக்கவாறு. சரிப்பா, ஆமா உண்மையிலேயே ஒரு 1 லட்ச ரூபா கொடு தருவாரு, ஒரு 2 லட்ச ரூபா கொடு தருவாரு, ஒரு 50,000 ரூபா கொடு தருவாருன்னு நீங்க வங்கி வாசலை மிதிச்சாலே வட்டி தானே. கூப்பிட்டு அழைக்கிறானே அவனே. எனவே நம்முடைய பொருளீட்டல் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். தவறான வழியில என்ன பண்ணிடக்கூடாது? பொருளாதாரத்தை திரட்டி விடவே கூடாது. சரியான வழியில சரியான முறையில நம்முடைய பொருளீட்டல் இருந்தால் மட்டும்தான் மறுமை நாளில் ஜெயிக்க முடியும். பரக்கத்தை எடுத்துட்டு அல்லாஹ் தந்தான்னு வைங்களே, ஒரு முன்னேற்றமும் இருக்காது. நிறைய பேர் கடனை வாங்கி கடனை அடைச்ச மாதிரிலாம் இருக்க மாட்டான். மேற்கொண்டு 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 கடனை வாங்கி அதிலே வாழ்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. எனவே இந்த ஒப்பீடல்களை எல்லாம் தவிர்த்துட்டு நமக்கு போதும் என்ற மனசோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்க அல்லாஹ்வை நம்புகின்ற விதத்துல நம்பினீங்கன்னா அவன் உங்களுக்கு கண்டிப்பா வாழ்வாதாரத்தை அளிப்பான். எப்படி தெரியுமா? ஒரு பறவை, ரசூலுல்லாஹ் உதாரணம் சொல்றது, ஒரு பறவை தன்னுடைய கூட்டுல இருந்து காலையில பறந்து போகிறது. அது போகிற போது வயிறுகளெல்லாம் ஒட்டி வெறும் வயிற்றோடு பறந்து போகிறது ஒரு பறவை. மாலை நேரத்தில் தன்னுடைய கூடுகளுக்கு அது திரும்புகிறது. எல்லா பறவைகளையுமே வயிறு நிரம்பிதான் திரும்புகிறது. அதுங்க வயிறு நிரம்புறது மட்டும் இல்ல, அதுங்க குஞ்சு பொறிச்சிருந்தா அந்த தன்னுடைய பறவை அந்த குஞ்சுகளுக்கும் அந்த சாப்பாட்டை எடுத்து கொண்டு வந்து ஊட்டி விடுகிறது. இது யாரை நம்புச்சு? நமக்காவது ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு இருக்கிறது. எங்கப்பா போற? கடைக்கு போறேன். எங்க போய் கடையை வைக்க போற? போவே எங்கேயாவது போடு, அப்படி கடையை வைப்பேன். அப்படியா? இல்ல, கடைன்னு ஒன்று இருக்கிறது, ஆபீஸ்னு ஒன்று இருக்கு, ஃபேக்டரின்னு ஒன்று இருக்கிறது, அலுவலகம்னு ஒன்று இருக்கிறது. நமக்காவது இருக்கு, திறந்து வச்சா வியாபாரம் நடக்கும்னு நம்பிக்கையாவது இருக்குல்ல. பறவைக்கு அது கூட கிடையாது. போவோம், அது பாட்டுக்கு போவோம், நல்லா ரிஸ்கா கொடுக்குறோம், அவ்வளவுதான். போறப்ப என்ன பண்ணது? இன்னைக்கு போகுமா, கிடைக்குமா, மழையா வேற இருக்கு, இன்னைக்கு போடாமா வேணாமா, தூங்கலாமா, ஏதாவது நினைக்கிறா பறவை? காலையில எந்திரிக்கிறது, அது பாட்டுக்கு பறந்து போயிருது. மாலையில வருது, வயிறு நிரம்பிதான் வருது. அதுக்கு உணவு யார் கொடுத்தா? அல்லாஹ் தானே கொடுத்தான். அல்லாஹ் தான் அந்த உணவை கொடுத்தான். இந்த மாதிரி நீங்க அல்லாஹ்வை நம்புங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த மாதிரி நம்புங்க. கையில ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை, ஆனா நம்புங்க. நீங்க பொருளாதாரத்தை அல்லாஹ் உயர்த்து நினைக்கிறா, கண்டிப்பா உயர்த்துவான். இப்படியெல்லாம் வைக்க மாட்டான் அல்லாஹ், கண்டிப்பா உயர்த்துவான். அதுக்குன்னு தவறான வழியை தேர்ந்தெடுத்துடக்கூடாது. தவறான ஒரு பொருளீட்டலுக்கான வழியை தேர்ந்தெடுக்காம இருந்தோம்னா நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை உயர்த்துவான். தவறான பொருளீட்டல்ல போனவன் வளர்ற மாதிரி தெரியும், வளர்ந்த மாதிரி தெரியும், அது வளர்ச்சி அல்ல, வீக்கம். பட்டுன்னு ஒரே ஒரு ஓட்டையை போட்டு விடுவான்ல, பொட்டுன்னு பொட்டுமா விழுந்துருவான். என்னங்க இவ்வளவு அபாரமா வளர்றானே நினைப்போம். தவறான வழியா இருந்துச்சு, அப்படியே போக போக ஒரு அடி அடிப்பா, ஒட்டுமொத்தமா சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சு போயிரும் எல்லாமே. எனவே அல்லாஹ்வுக்கு பயந்து நம்முடைய பொருளீட்டல்களை எப்படி அந்த 2 மனிதர்கள் இறைவனுக்கு பயந்து தன்னுடைய நிலத்துல கிடைச்சதை இது என்னோடது இல்லைன்னு அவருக்கு சொல்ல, அவர் நான் உங்கள்கிட்ட வித்துட்டேன்னு இவர் சொல்ல, கடைசியில் தீர்ப்பு பஞ்சாயத்துக்கு போய் பஞ்சாயத்தில் எப்படி சுமூகமாக முடிஞ்சிச்சு? எதற்காக முடிந்தது? காசு அவங்களுக்கு மட்டும் என்ன கசக்குமா? தங்கம் அவங்களுக்கு மட்டும் என்ன ரொம்ப ரொம்ப புளிக்குமா? எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிருக்கலாம்ல. ஆனாலும் இது தவறான பொருளீட்டலா வந்துடக்கூடாதுன்னு பயந்தாங்க இல்லையா? அந்த பயம் இன்றைக்கு நம்மிடத்திலே வர வேண்டும். உங்களை சுற்றி 360 டிகிரியில
95% உங்களை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் கடனாளியே ஆக்கணும்னு ஆக்கிட்டான். வங்கி மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொன்னாங்கல்ல, எதுக்குடா ஓபன் பண்ண சொல்றான், என்ன பண்ண போறாங்க, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்லாம் ஓபன் பண்ண எல்லாம் எதுக்குன்னா, ஏதாவது எங்கள்கிட்ட வந்து கடன் வாங்கு, நாங்கள் தரோம், நீ வட்டியை கட்டிக்கிட்டே இரு, நாங்கள் வந்து வங்கியை நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நடத்திக்கிட்டே இருக்கிறோம். எதையாவது போய் வாங்கிடுறான், ஏதாவது ஒன்று. தவறு. நம்ம சமூகம் மிக மிக அறியாமையில் இருக்கு. உண்மையிலேயே இது மிகப்பெரிய போய் உளுந்துருவோம். ஏன்னா ஒப்பிட்டு பார்க்குறோம்ல, அவர் கட்டிட்டாரு வீடு, இவர் கட்டிட்டாரு வீடு, அவர் கார் வாங்கிட்டாரு, இவர் பைக் வாங்கிட்டாரு, இவர் ஏசி வாங்கிட்டாரு. இந்த ஒப்பீட்டளவில் இருக்கிறப்ப நம்மளே ஏதாவது ஒன்று பண்ணணுமே. சரிப்பா பண்ணு, உடச்சி சம்பாரிச்சு சேர்த்து வை, அது இல்லை, போய் உடனே வங்கி வாசல போய் நின்றுறோம். தவறான பொருள் எந்த வழியில வந்தாலும் சரி, பேராசையில வந்தாலும் சரி, திருட்டுல வந்தாலும் சரி, வரதட்சணையில வந்தாலும் சரி, ஏமாத்துதல்ல வந்தாலும் சரி, பொய் சொல்லி வந்தாலும் சரி, எந்த ஒரு தவறான பொருளீட்டலையும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம எடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அவ்வாறு அருள் புரிவானாக. அடுத்தது, இன்றைய இந்த திக்ரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சகர் நேரத்தில் நம்ம எந்திரிக்கிறோம் இல்லையா, ஏற்கனவே சகர் நேரத்தில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குது, அசைன்மெண்ட்டு. என்ன அசைன்மெண்ட் அது? சகர் நேரத்தில் என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு? ஆல்ரெடி இஸ்திக்ஃபார் செய்கிறது. சாப்பிட்டுக்கிட்டே கூட ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் செய்யலாம். ஏன்னா அந்த நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பகல் முழுக்க செய்கிறது சிறப்பு தான், சஹருடைய நேரத்தில் செய்கிறது இன்னும் சிறப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹருக்காக எழுந்தால் ஆல இம்ரானுடைய 191வது வசனத்திலிருந்து 200வது வசனம் வரைக்கும் இந்த 10 வசனம் ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. 191 என்னது? அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா அப்படின்னு ஆரம்பிச்சு 200ல முடியும். கடைசி 10 வசனங்கள். இந்த 10 வசனம் ரசூலுல்லாஹ் சஹருக்காக எழுந்தால் ஓதுவார்கள்னு வருது. எனவே சஹருக்காக எழுந்தால் இஸ்திக்ஃபார் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே கூட என்ன பண்ணலாம், நீங்கள் செய்யலாம். இந்த குர்ஆனில் இருக்கிற அந்த 10 ஆயத்துக்களையும் ஓதுறது கூட ஒரு பயங்கரமான ஒரு சுன்னாவாக இருக்கிறது. எனவே நம்ம என்ன பண்ணணும், அதை செய்வது அதுதான் இன்றைய உங்களுக்கான அந்த திக்கராக இருந்து கொண்டிருக்கிறது. நேற்று குர்ஆன் 10 வசனங்கள் சொன்னோம், அது என்னது? நேற்று 10 வசனங்கள் சொன்னோம்ல, அது என்னது? கஹ்ஃப் சூராவுடைய 10 வசனங்கள். எதற்காக? தஜ்ஜாலுடைய குழப்பங்கள்ல இருந்து பாதுகாவல். இன்னைக்கு ஒரு 10 வசனம் மனப்பாடம்லாம் வேண்டாம், நீங்கள் பார்த்தே ஓதலாம். சரியா? சஹருடைய நேரத்தில் எந்திரிச்சு அதை ஓதுனீங்கன்னா அது ஒரு சிறப்பாக சுன்னத்தாக இருக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.